இங்க ஒரு பையன் டிராயிங் ஒன்னு வரைஞ்சு வச்சிருக்கான். அப்ப அங்க வந்த டீச்சர் அந்த டிராயிங்க பார்த்துட்டு நீ ஃபுல்லா வரைஞ்சு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அவன் நான் ஃபுல்லா தான் வரைஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். ஆனா அந்த டீச்சர் சொன்ன மாதிரி அவன் பாதி மட்டும் தான் வரைஞ்சு வச்சிருக்கான். அடுத்து அந்த டீச்சர் அது ஒரு ஆப்பிள கொடுத்து வரைஞ்சு கட்ட சொல்லி சொல்றாங்க. சரி நீ இவனும் வரையறான். ஆனா அதையுமே பாதியில வரைஞ்சு முடிச்சு நான் ஃபுல்லா வரைஞ்சு வச்சிட்டேன்னு சொல்றான். அதை பார்த்த டீச்சருக்கு ரொம்ப கோவம் வந்து ஆபீஸ் ரூமுக்கு வர சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கேயுமே அவன் ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சதா தான் சொல்லிட்டு இருக்கான். சோ இவன் கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கும்னு போய் டாக்டர் பார்க்க சொல்றாங்க. ஆனா இவன் டீச்சரோட கண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இவன் வரைஞ்சு வச்சிருந்த டிராயிங்கை கொண்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறான். ஆனா அவனுங்களுமே நீ ஃபுல்லா வரைஞ்சு வச்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆரம்பத்துல இவன் எல்லாருமே சேர்ந்து இவனை பிராங்க் பண்றதா நினைச்சிட்டு இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொண்டு போய் காட்டுறான். அவளுமே அதே தான் சொல்றா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு இவன் கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு அவனே யோசிக்கிறான். சரின்னு டீச்சர் சொன்ன மாதிரி டாக்டர் போய் பார்க்கலான்னு போறான். அங்க போனா டாக்டர் இவனுக்கு ரீசெண்டா ஏதாவது தலையில அடிபட்டிருக்கான்னு கேக்குறாரு. ஆக்சுவலா ரீசெண்டா ஒரு பிரச்சனையில இவன் தலை மேல ஒரு ட்ரம் ஒன்னு விழுந்திருக்கும். அந்த டைம் இதை ஒரு பெருசா எடுத்துக்காம அவன் கண்டுக்காம விட்டுறான். அதை டெஸ்ட் பண்றதுக்காக டாக்டர் ஒரு போட்டோ காட்டி அதை வரைய சொல்றாரு. அப்பயுமே இவன் பாதி வரைஞ்சு முடிச்சிட்டு நான் ஃபுல்லா வரைஞ்சிட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொல்றாரு இவனுக்கு அடிபட்டதுல நரம்பு மண்டலத்துல இவனுக்கு ரத்தம் கட்டி இருக்கு. சோ அது இவனோட மூளையை முழுசா வேலை செய்ய விடாம இவன் எந்த வேலை செஞ்சாலுமே இது முழுசா செஞ்சு முடிச்ச மாதிரியே ஏத்துக்குது. ஆனா இவன் கண்டினியூவா மருந்து சாப்பிட்டானா இதை சரி பண்ணிடலான்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அதை கேட்டதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். ஏன்னா இன்னும் 2 நாள்ல இவனுக்கு ஒரு முக்கியமான டிராயிங் காம்படிஷன் ஒன்னு இருக்கு.